Hey guys, இதுதான் நான் டெவலப் பண்ண என்னோட புது ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம். ஸோ இதுக்கு நான் வச்சுருக்க பேர் வந்து Pikachu. ஸோ இதோட ஒர்க்கிங் வந்து நீங்களே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக பாருங்கள். ஸோ ஹியர் இட் இஸ். Hey Pikachu, switch on the light. ஸோ அடுத்து நம்ம இப்போ ஃபேன் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். Hey Pikachu, switch on the fan. ஸோ இப்படி தான். ஸோ இது ரெண்டு மட்டும் தான் இப்போ நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம பட்டன்ஸ் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலமாக மட்டும் கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நான் அதை லைட் ஆஃப் பண்ணுறேன். ஸோ லைட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து நான் இப்போ ஃபேன் ஆஃப் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேனும் ஆஃப் ஆகிடும். ஸோ 2-way கண்ட்ரோல், வாய்ஸ் மூலமாகவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பட்டன்ஸ் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் எப்படி டெவலப் பண்ணுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டெக் டாப்ஸ் அகைன். திஸ் இஸ் ஸ்ரீராம், பேக் அகைன் வித் அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றதை இந்த வீடியோவோட இன்ட்ரோலேயே நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எஸ், நான் எப்படி என் வீட்டுக்கு என்னோட ஓன் Pikachu ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டமை டெவலப் பண்ணன்றதை பற்றி தான். இந்த வீடியோ வந்து ஒரு லாங் டிஸ்கிரிப்டிவ் வீடியோவாக இருக்க போகிறதில்ல. ஆப்வியஸாக நான் அப்படி போட்டேன்னா உங்கள் எல்லாருக்குமே அது போர் அடிச்சு போயிடும். ஸோ அது ஒரு ஷார்ட் ஓவர் வியூவாக என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் வந்து இந்த சிஸ்டமை நாங்கள் எப்படி டெவலப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான ஒரு ஃபாலோ அப் வீடியோ நான் போடுவேன். அதில் வந்து ஒரு டீட்டெயில் டிஸ்கிரிப்டிவாகவும் நான் போடுவேன். ஸோ ஹியர் இட் இஸ் how I made my own Pikachu home automation system. This is Sriram, you're watching Tech Tops. ஓகே கைஸ், இந்த Pikachu ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டமை டெவலப் பண்ண கம்ப்ளீட் ஜேர்னியை வந்து நான் பிரேக் டவுன் பண்ணி சொல்கிறேன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக ஐடியாவிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம், Pikachu ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம் ஏன் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லாங் ஸ்டோரி ஷார்ட், ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடந்தது. அதாவது ரூம்ஸை பார்ட்டிஷன் பிரிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி ரூமுக்கு வந்து முன்னாடி, அதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டடி ரூம், அதாவது நான் டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணுற ரூமுக்கு வந்து பெட்ரூம் வந்து அதை டேரெக்டாக வந்துடலாம். ஸோ ஆப்வியஸாக நான் ஸ்டடி ரூம்குள்ளே போகும்போது பெட்ரூம்லேருந்தே லைட்டோட சுவிட்சையும் ஃபேனோட சுவிட்சையும் ஆன் பண்ணிட்டு நேராக ஸ்டடி ரூம்குள்ளே போயிடுவேன். திரும்பி அங்கேருந்து வெளில வரும்போது அந்த சுவிட்சஸ் ஆஃப் பண்ணிட்டு வெளில வந்துடுவேன். ஸோ ஆல்ட்ரேஷன் பண்ண அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெட்ரூம்லேருந்து அந்த ஸ்டடி ரூமுக்கு போகிறதுக்கான வழியை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி அவங்க ஒரு கபோர்டு வச்சுட்டாங்க. ஸோ நான் வந்து திரும்பி ஸ்டடி ரூம்குள்ளே போனால் பெட்ரூம்லேருந்து ஹாலுக்கு வந்துட்டு ஹால்லேருந்து திரும்பி ஸ்டடி ரூம் போனோம். ஸோ திரும்பி லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணோன்னா திரும்பி ஸ்டடி ரூம்லேருந்து ஹாலுக்கு வந்துட்டு ஹால்லேருந்து பெட்ரூம் போயிட்டு தான் அந்த லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணோம். ஸோ இது வந்து போயிட்டு வரதில் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே சாப்பிடும்போது வெளியே வரும்போது அப்படியே விட்டு வந்துடுவேன். வீட்டில் நிறைய திட்டு வாங்கிட்டு இருந்தேன். அது திட்டு வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த எலக்ட்ரிக்கல் ரிசோர்ஸை வந்து ரொம்பவே வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு எனக்காக ஒரு தோணுச்சு. ஸோ அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இங்கே ஒரு சுவிட்ச் போர்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அங்கே இருக்கா மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அதுக்கான திங்ஸ்லாம் வாங்கலாம், எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 700 to 800 rupees கிட்ட வந்தது. நான் வந்து ஒயரு, சுவிட்ச் பாக்ஸு, சுவிட்சஸ் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். அவ்வளோ செலவு பண்ணி நம்ம ஏன் பண்ணணும், இதை வந்து நம்ம கொஞ்சம் இனோவேட்டிவாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் கூகுள் ஹோமு, அலெக்ஸா ஹோமு அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ அந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் நான் போய்ட்டு ஆன்லைனில் ஆப்வியஸாக ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கூகுள் ஹோமோ அலெக்ஸா ஹோமோ வேலை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும், இல்லை ஒரு ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கணும், இல்லை ஏதாச்சும் ஒரு இன்டர்நெட் சோர்ஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த மாடியூல் வந்து அதோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ லைவாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு ஒய்ஃபை கனெக்ஷனும் கிடையாது. நான் என் கிளாஸஸே என்னோட மொபைல் ஹாட்ஸ்பாட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு யோசித்து பார்க்கும்போது எனக்காக தோணுன ஒரு ஐடியா தான், ஏன் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்மளே டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ என்னோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டேன். நம்பர் 1 வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும். நம்பர் 2 இன்டர்நெட் இல்லாமல் வேலை செய்யணும், எப்படி இருந்தாலும் வேலை செய்யணும். நம்பர் 3 யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஐடியாவுக்கு வந்தேன். ஸோ இன்டர்நெட் இல்லாமல் எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, சரி நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ண தேவையில்லை, ப்ளூடூத் யூஸ் பண்ணலாம். ப்ளூடூத்துக்கு வந்து கரண்ட் தேவையில்லை, ஆப்வியஸாக இன்டர்நெட்டும் தேவையில்லை. ஸோ இது ஒரு எனர்ஜி எஃபிஷியண்ட்டான ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் சொல்லிட்டு ப்ளூடூத்தை தான் என்னோட வே ஆஃப் கம்யூனிகேஷனை செலக்ட் பண்ணேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த ஆட்டோமேஷன் ஆப்பை வந்து டெவலப் பண்ணேன். ஸோ இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் இந்த சிஸ்டமை டெவலப் பண்ணும்போது சும்மா ஜஸ்ட் 2 சுவிட்ச் இருந்தால் போதும். ஆப்பில் ஃபேனுக்கு ஒரு சுவிட்சும் ஒரு லைட்டுக்கு ஒரு சுவிட்சும் இருந்தால் போதும், நம்ம ஆன் பண்ணால் அது ஆன் ஆகணும், ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் யோசித்தேன். பட் அந்த டெவலப்பிங் ப்ராசஸ்க்குள்ளே நான் போகும்போது எனக்குள்ளே நிறைய க்ரியேட்டிவான ஐடியாஸ் தோண ஆரம்பிச்சிது. ஸோ அப்போது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ தான் சரி ஓகே கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு எப்படி ஓகே கூகுள்னு சொன்ன உடனே அது வந்து ஒரு அசிஸ்டண்ட் வருது, அது கொஞ்சம் எப்படி இன்ட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் நம்மளே நமக்காக ஒரு அசிஸ்டண்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த Pikachu. ஸோ ஹே Pikachuன்றது தான் அதோட ஒரு கீவேர்டு. நீங்கள் அதை சொல்லிவிட்டு அப்புறமா அதோட கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது பண்ணோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த Pikachu இன்ட்ராக்டிவ் சிஸ்டமே என்னோடய ஆப்புக்குள்ளே நான் எடுத்துகிட்டு வந்தேன்.
இன்ஃபேக்ட் அதை முடிச்சுட்டு பார்க்கும்பொழுது என்னோட அந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன், அதாவது பட்டன் சிஸ்டம் விட அந்த Pikachu நான் இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தது தான் ரொம்பவே இன்ட்ராக்டிவாக இருந்தது. ஸோ இதுதான் ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்டோரி, பட் லாங்காக தான் இருந்தது. ஸோ இதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஓகே காய்ஸ், இந்த ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம் செய்கிறதுக்கு எப்படி எனக்கு இந்த ஐடியா வந்ததுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ அடுத்து வந்து இந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஆப்வியஸாக முதல்ல என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரைண்ட் இருக்கணும். ஆமாம் கைஸ், நான் கலாய்க்கிறதுக்காக சொல்ல, உண்மையாலே தான் சொல்கிறேன். ஸோ கிரைண்ட் நான் எதை குறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸில் உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஸோ இந்த ரெசிஸ்டர் இதுக்கு தான், இந்த ரிலே இப்படி தான் வேலை செய்யுது, இந்த மைக்ரோ கண்ட்ரோல் இது தான் பண்ணுது, இந்த சிப் இதுக்கு தான், இந்த போர்டு இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேசிக் ஐடியாஸ் உங்களுக்கு தோணணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோக்ராமிங் சைட்லேயும் கொஞ்சம் ஒரு லாஜிக்லாம் தெரியணும், கொஞ்சம் அல்காரிதமிக்லாம் யோசிக்க தெரியணும். ஸோ இஃப்னா இப்படி தான் வேலை செய்யும், வயல்னா இப்படி தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களுக்கு அந்த லாஜிக்லாம் தெரியணும். இதை தான் நான் கிரைண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி பேசிக் ஐடியாஸ்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் எனக்கு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற வியூவர்ஸ்க்கு இந்த வீடியோட கடைசியில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஐடியா வேணுன்ற கான்செப்ட் ஒரு பக்கம் இருந்தாலும், உண்மையாலே நம்மளுக்கு இந்த ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம் டெவலப் பண்ணி முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் திங்ஸ் வேணும்னு சொல்கிறத நான் வந்து சைடில் ஒரு நோட் மாதிரி போடுறேன். ஸோ இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் அமேசானில், இ-காமர்ஸ் சைட்ஸில் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. நான் ஓனாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அமேசான்லேயும் robo.in வெப்சைட்லேருந்து தான் மொத்தமாக ஆர்டர் பண்ணேன். ஸோ இதை நான் ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எனக்கு வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு 1 வீக் ஆச்சு. ஸோ அந்த 1 வீக்லேயே வந்து நான் இதெல்லாம் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட்லேயே நான் ஒரு லாஜிக்காக ஒரு ஸ்கிமேட்டிக்கை நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். கோட் இப்படி தான் இருக்கும், ஆப் இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் வேலை செய்யும், இப்படி தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 வீக்லேயே நான் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இதான், அதெல்லாம் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அடுத்து இதுக்கு போவாங்க. ஓகே கைஸ், இதுக்கான ஐடியா எப்படின்னு தெரிஞ்சிச்சு, இதுக்கான தேவையான பொருள்லாம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம அந்த சர்க்யூட் கோடிங் பாட்டுக்கு வரும். இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறது இல்லை. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன்னா இந்த வீடியோ வந்து ரொம்பவே போர் அடிச்சு போயிடும். அதனால் வந்து இந்த சர்க்யூட்டுக்கான ஒரு டயக்ராம் வந்து நான் இங்கே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராமை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களோட சர்க்யூட் டிசைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தெரியல, இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன். ஸோ இதாக ஒரு சர்க்யூட்டு. இதை நீங்கள் டிசைன் பண்ணி முடிச்ச அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர் கோடிங் சைடுக்கும் ஆப் ரெடி பண்ணுற சைடுக்கும் வரணும். மைக்ரோ கண்ட்ரோலர் கோடிங் சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே அந்த திங்ஸ் ரிக்வயர்டில் போட்டிருந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா Arduino தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். Arduinoவை நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு எம்பெடட் C லாங்குவேஜ். ஸோ C லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு அது ரொம்பவே ஈஸி, C லாங்குவேஜோடு ரொம்பவே ஈஸி. அதை பேஸ் பண்ணி டெவலப் பண்ண ஒரு ஐடியா தான் அது. ஸோ அதை அப்படி தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த கோடு என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ்லாம் இருக்குது ஆனால் என்னால் கோட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கோடை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த கோடை அப்படியே எடுத்து உங்களோட Arduinoவில் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆப்பு. இந்த ஆப்பு டிசைன் பண்ணுறதுக்கு தான் எனக்கு முன்னாடி வந்து ஒரு பேசிக் கான்செப்டே கிடையாது. ஸோ Arduino சைடு பார்த்தீங்கன்னா, நான் Arduinoவில் ஆல்ரெடி ஒரு 3 to 4 ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் தாத்தாக்கு ஒரு ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல்டு ஒரு மோட்டரைஸ்டு வீல் சேர் பண்ணி கொடுத்தேன். ஸோ அது வந்து அதோட கிளிப்பையும் நான் இந்த வீடியோட ஆட் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மீட்டர் சுவிட்ச் ஒன்று டிசைன் பண்ணேன். அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் தான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த வாட்டரிங் சிஸ்டம், அந்த மோட்டார் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து அதுவும் ஒரு வாய்ஸ் பேஸ்டு சிஸ்டமாக ஒரு டெவலப் பண்ணியிருந்தேன். அது வந்து நான் வீடியோவாக எடுக்கல. அது வந்து கொஞ்சம் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியல. இன்னும் கொஞ்சம் நான் டெவலப்பிங்லேயே தான் இருக்கேன். ஸோ லாஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா இது. ஸோ Arduinoவில் எனக்கு ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு 4-5 ப்ராஜெக்ட் பண்ணது, அதனால் என்னால் ஈஸியாக பண்ண முடிஞ்சுது. பட் ஆப் சைடு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சுத்தமாக நாலேஜே கிடையாது. ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆப் நான் டிசைன் பண்ணதுலே. ஸோ இந்த ஆப் எப்படிலாம் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு நிறைய சஜஷன்ஸ், நிறைய ஐடியாஸ்லாம் கிடச்சிது. ஸோ ஒன்று வந்து ரைட் ஃப்ரம் ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்கிட்டு அப்படியே மாங்குன்னு பக்கமாக கோட் அடித்து ஆப் ரெடி பண்ணுறது. அப்படி இல்லைனா கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியான காட்லின் மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறது. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்பவே ப்ரோக்ராமிங் ஓரியன்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் எனக்கு ஆப் இன்வென்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கிறது தெரிய வந்தது. ஸோ இது வந்து ஒரு கூகுளை பேஸ் பண்ண ஒரு கம்பெனி. அவங்க என்னென்னா ஈஸியாக ஆப்ஸ், கோடிங்கே இல்லாமல் ஆப்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறதுக்காக தான் ஒரு AI to கம்பேனியன் ஆப் ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக நம்ம வந்து பிளாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த லீகோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி ஆப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். பட் அதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் லாஜிக் நாலேஜ் வேணும். ஸோ அதை நான் டெவலப் பண்ணி முடிச்சுட்டு காட்லினில் கொஞ்சம் கற்றுக்கிட்டதை வச்சுட்டு இதில் அப்படியே நான் டெவலப் பண்ணி தான் என்னோடய ஆப்பை நான் டிசைன் பண்ணேன். ஸோ ஆப் வந்து நான் ஒரு 3 to 4 ரிவிஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட் ரிவிஷனில் நிறைய பக், ஏகப்பட்ட பக்கு. 2வது ரிவிஷனில் நிறைய பக். 3வது ரிவிஷனில் அப்படியே கொஞ்சமாக அதெல்லாம் ரிசால்வ் பண்ணிவிட்டு 4th ரிவிஷன், அதாவது 4th அப்டேட்டில் தான் எனக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இப்போ இருக்க ஆப் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த ஆப் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். இதுதான் நான் அந்த ரெடி பண்ண அந்த Pikachu ஹோம் ஆட்டோமேஷன் ஆப். ஸோ இந்த ஆப் வந்து எப்படி வேலை செய்யுதுன்றது ஒரு குயிக் ஓவர்வியூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அந்த ஆப்குள்ளே போயிட்டே நம்ம பேசுவோம்.
ஸோ நான் அந்த ஆப்புக்குள்ளே போன உடனே இதுதான் என்னோட யூசர் இன்டர்ஃபேஸ். மேலே வந்து ஸ்ரீராம்ஸ் ஹோம் Pikachu is waiting for your command அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அது கீழே கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு வீடு மாதிரி ஒரு பட்டனும் 4 பட்டன்ஸும் கீழே வந்து Pikachu ஹாய் சொல்கிற மாதிரி போட்டுட்டு அது கீழே வந்து கால் Pikachu அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ சும்மா ஒரு இன்ட்ராக்டிவான ஒரு ஆப் மினிமலிஸ்டிக்காக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளாக்ல நான் எடுத்துருக்கிறது. ஸோ இப்போ வந்து இந்த ஆப் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க இந்த கனெக்ட் பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்க லிவிங் ரூம் மட்டும் தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஐ மீன் லிவிங் ரூம்னு சொல்லிட்டு நான் இப்போ ஸ்டடி ரூம் மட்டும் தான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கனெக்ட்னு கொடுத்தோடனே அவைலபிள் டிவைசஸ்லாம் காமிக்கும். இப்போ லிவிங் ரூம் மட்டும் தான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கா, லிவிங் ரூம் மட்டும் காமிக்குது. ஸோ நான் லிவிங் ரூமை செலக்ட் பண்ணுறேன். லிவிங் ரூமை செலக்ட் பண்ணோன்னே அது ப்ளூடூத் ப்ரோட்டோக்கால் இனிஷியலைஸ் பண்ணி அந்த டிவைஸ் கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து பட்டன் லைட்டு செலக்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். ஸோ லைட்டை வந்து நான் இப்போ ஆஃப் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக அங்கே லைட் ஆஃப் ஆகும். ஸோ அடுத்து அப்படியே நான் ஃபேனை காமிச்சிட்டு ஃபேன் பட்டன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபேன் ஆஃப் பண்ணிங்கனாலும் ஃபேன் வந்து அப்படியே ஆஃப் ஆகிடும். ஸோ இது வந்து பட்டன் கண்ட்ரோல்ஸு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாய்ஸ் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் இன்ட்ரோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இந்த ஆப் வந்து நிறைய அப்டேட்ஸ் பண்ணி தான் இந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அது என்ன அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வெர்ஷனில் என்னென்னா நம்ம கரெக்டான ஃப்ரேஸ், அதாவது ஹே Pikachu ஸ்விட்ச் ஆன் த லைட் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அது கரெக்டாக ஆன் பண்ணும். நம்ம ஏதாவது தப்பாக சொல்லி அதுக்கு புரியலைன்னா அது எந்த விதமான க்ளூவுமே நம்மளுக்கு கொடுக்காது, அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் செகண்ட் விஷனில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு புரியாத மாதிரி நம்ம ஏதாச்சும் சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஆடிட்டரி க்ளூ கொடுக்குற மாதிரி நான் கூட ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹே Pikachu turn on the TV. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் Pikachu turn on the TVன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேஸை நான் ப்ரோக்ராம் பண்ணலை. ஸோ அதனால் என்னென்னா அதுக்கு வந்து அந்த மாதிரி ப்ரோக்ராம் எதுவுமே பண்ணாத காரணத்தால் பிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூட்டான ஒரு ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது. அது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு டிவைஸ் இல்லை, அந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த Pikachu இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு திட்டினா நம்ம வர மாதிரி நான் அதை டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்தவங்க நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதை உங்களுக்கும் காமிக்கிறேன். இடியட். ஸோ இதை சின்ன வயசுலேருந்தே இந்த Pikachu கார்ட்டூனை பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து Pikachu அதோட அயன் டெயிலை யூஸ் பண்ணும்போது கொடுக்குற சவுண்ட் இது. ஸோ கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கட்டுமே சொல்லிட்டு இதையும் நான் ஆட் ஆன் ஃபியூச்சராக ஒன்று பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட தேர்ட் அப்டேட்டில் இந்த ஆப்பில் இன்னொரு ஆட் ஆன் ஃபியூச்சரையும் எடுத்துகிட்டு வந்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பவர் வந்ததுன்னா லைட்டு ஃபேன்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ ஆப்வியஸாக பவர் போல் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அப்படி ஆஃப் ஆகிட்டோன்னே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை வந்து டிஸ்கனெக்ட் ஆனதால், அதாவது அந்த சிஸ்டம் வந்து ஆஃப் ஆனதால் ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிட்டு எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு ஆஃபில் இருக்க மாதிரி காமிக்கும். ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் என் ரூமில் வந்து இந்த ஃபேனும் இந்த லைட்டும் வந்து ஆனில் தான் இருக்குது. ஆனால் ஆப்பில் வந்து ஆஃபாக இருக்க மாதிரி காமிக்குது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு தடவை போயிட்டு அந்த ரூமோட நம்ம சிங்க் பண்ணோன்னே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூமோட கரண்ட் ஸ்டேட்டஸை இந்த ஆப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஆப்பில் டிஸ்பிளே பண்ணிவிடும். ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைட்டும் ஃபேனும் என் ரூமில் ஆனில் இருந்தது, ஆட்டோமேட்டிக்காக இப்போ இது ரெண்டும் ஆனில் இருக்க மாதிரி காமிக்குது. ஸோ இங்கேருந்தே இப்போ நான் டேரெக்டாக இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இது ரெண்டுத்தையும். ஓகே கைஸ், இதுதான் என்னோட Pikachu ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டமோட ஒரு கம்ப்ளீட் ஜேர்னி. இந்த வீடியோட பாதியில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன சர்ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டமை நீங்கள் உங்கள் வீட்டிலே யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேக்கேஜ் என்கிட்ட நான் டிசைன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு கொரியர் அனுப்புவேன். ஸோ நீங்கள் அந்த பேக்கேஜ் எடுத்துகிட்டு வந்து நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரகாரம் உங்கள் வீட்டில் அசம்பிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் இந்த Pikachu ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கேஜோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1400 rupees எனக்கு மொத்தமாக செலவானது. ப்ளஸ் உங்கள் வீட்டு டெலிவரி சார்ஜஸ் எவ்வளவோ, உங்கள் வீட்டு அட்ரஸ் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டெலிவரி சார்ஜஸ் வரும். 1400 ப்ளஸ் அந்த டெலிவரி சார்ஜ் தான் இந்த பேக்கேஜ் காஸ்ட்டு. ஸோ இதில் எல்லாமே வந்துடும். ஸோ இதோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னோட Instagram ஐடி வந்து பாப்பப் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எனக்கு Instagramல மெசேஜ் பண்ணிங்கன்னா நானும் அதுக்கு உங்களுக்கு சொல்லி என்ன டவுட்ஸோ அதை கிளியர் பண்ணுவேன். ஸோ இதுதான் அந்த சர்ப்ரைஸு. ஸோ இப்படி தான் நான் அந்த ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டமை கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணி ஒரு என் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். இது ஏன்டா நீ பண்ண, எவ்வளோ ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது, அதை வாங்கி அப்படியே வீட்டில் வச்சு யூஸ் பண்ண வேண்டியது தானே, இல்லை டுட்டோரியல்ஸ் நிறைய இருக்குது, அதை பார்த்து அப்படியே யூஸ் பண்ண வேண்டியது தான், எதுக்கு பைத்தியம் மாதிரி பேஸ்லேருந்து நீயா க்ரியேட் பண்ணி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கைஸ் இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். எந்த ஒரு சிஸ்டமே, எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே, எந்த ஒரு விஷயத்தையுமே ரைட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நீங்களாக டெவலப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது கொடுக்கக்கூடிய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலையும் நீங்கள் அதனால் கெயின் பண்ணக்கூடிய நாலேஜ் லெவலையும் வேறு எதாலையும் டெஃபினட்டாக கெயின் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயந்தான். ஸோ இதில் நான் அந்த பீக்கச்சூன்ற கான்செப்டை இந்த ஹோம் ஆட்டோமேஷன் சிஸ்டம்குள்ளே எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது. அதை நான் ஃபேஸ் பண்ணி இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு எடுத்துகிட்டு வரும்போது தான் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிது. அந்த சொல்யூஷனால் எனக்கு நிறையவே நாலேஜ் கெயின் ஆச்சு. ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டுமே என்னால் முடிஞ்ச வரையும் நான் ஸ்க்ராட்சில் இருந்தால் டெவலப் பண்ண பார்ப்பேன். ஸோ அதில் எனக்கு கூட அதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவான ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் நான் எல்லாமே பண்ணுவேன்.
So this is how I made my Pikachu home automation system. So stay tuned for my next video. This is Chiram signing off from Tech Tops.